முனைவர் வசந்தி தேவி அம்மாவுடைய வாழ்க்கையை கொண்டாடுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு அம்மாவோட தொடர்பு சிஐசிஎல் கேம்பெயின் அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர், அப்புறம் டாஃப்ரிக் தமிழ்நாடு அலையன்ஸ் ஃபார் ரைட் டு எஜுகேஷன் அண்ட் ஃபோரம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் சைல்ட் பார்ட்டிசிபேஷன். இதன் மூலமாக அவங்களோட நிறைய தொடர்பு வச்சுருக்கேன். நிறைய கூட்டங்களுக்கு வந்திருக்காங்க, நிறைய கருத்துக்களை அவங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கேன். நான் அவங்கக்கிட்ட மிகவும் வியந்து பார்த்தது, அவங்கள ஒரு முன்மாதிரியாக வைத்த விஷயத்தை பற்றி மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். எந்த மேடையிலையும் அவங்க இந்த காமன் ஸ்கூல் சிஸ்டம், பொது பள்ளி கல்வி முறை, அதை பற்றி அருகாமை பள்ளி, தாய் வழி கல்வி, இதை பற்றி ரொம்ப ஆழமாக எப்போவுமே பேசுவாங்க. சமீப காலத்தில் நமக்கு இந்த எஸ்எம்சிஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் வந்தது, பள்ளி மேலாண்மை குழு. ஸோ அதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். முக்கியமாக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இதில் வரணும், அவங்களுக்கு இந்த பள்ளி நடத்தக்கூடிய அதிகாரம் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக செயல்பட்டாங்க. இந்த விஷயங்களில் நான் அவங்கக்கிட்டேருந்து நிறைய கருத்தை எடுத்திருக்கேன். ஏன்னா ஆழமான கருத்துக்கள், மிக ஓங்கி ஒலித்த ஒரு குரல், செயல்படக்கூடிய கைகளும் கால்களும் உடலும் அவங்கக்கிட்ட இருந்தது நான் பார்த்தேன். அது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும், அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய சொல், அவங்களுடைய செயல். ஸோ அதை நான் என்னுடைய ஒரு முன்னுதாரணமாக எடுத்திருக்கேன். ஸோ நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு புகழஞ்சலி அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நம்ம அமைப்புகள் அனைவருமே இந்த ஒரு காமன் ஸ்கூல் சிஸ்டம், அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் கல்வியில் அதிகாரம் எடுக்க வேண்டும் என்பதை நோக்கி நாம் எல்லாரும் செயல்படணும். கண்டிப்பாக அவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் சேர்ந்து செயல்படுவோம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி.